ராஜ்மா யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுல புரோட்டீன் அதிகமா இருக்கிறதுனால டயட் மெயின்டைன் பண்றவங்களுக்கும் கிட்ஸுக்கும் லஞ்ச் பாக்ஸா கொடுத்து விட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்தி. இதுக்கு மிக்ஸி ஜார்ல டைரக்டா ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி பேஸ்டா எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்டை குக்கர்ல டைரக்டா 2 ஸ்பூன் நெய் விட்டு பச்சை ஸ்மெல் போற வரை வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிருந்த ராஜ்மாவை 5 விசில் விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ராஜ்மாவை குக் பண்ண தண்ணியை தான் நான் பிரியாணிக்கு குக் பண்ண எடுத்திருக்கேன். இதுக்கு பாஸ்மதி ரைஸை 10 மினிட்ஸ் ஊற வச்சு அதையும் இது கூட சேர்த்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு 10 மினிட்ஸ் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ராஜ்மா பிரியாணி ரெடிங்க. இதுக்கு நீங்க சிக்கனோ மட்டனோ யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த புரோட்டீன் ரிச் ராஜ்மாவை நீங்க யூஸ் பண்ணாலே டயட்டுக்கு ரொம்ப ஹெல்தி. கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸா கொடுத்து விட்டீங்கன்னா ரொம்ப பிடிக்கும்.